கௌசல்யாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உள்ளுக்கும் வாசலுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை, அவள் கணவர் வீட்டுக்கு வரும் நாள். சமையல்கார பெண்மணி எடுபிடி வேலை செய்ய சமையலில் மும்முரமாக இருந்த மருமகள் சைலஜா இவளை பார்த்துவிட்டு கேலியாக சிரித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாத்தியாங்க, மேடம் ஐயாவுக்காக பரபரன்னு இருக்கிறத, இந்த வயசுலையும் அலையுதே. ஆனா அந்த ஐயா அந்த அம்மாவை கண்டுக்கிறதே இல்லையே. சின்னம்மாவே கேலி செய்வதால் தைரியமாக தன் கருத்தை சொன்னால் சமையல்கார பெண் ருக்மணி என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளோ நல்லவங்க போலிருக்கு இவங்க. சரி சரி மாமா, வர்ற நேரமாச்சு, கிரேவிக்கு அரைச்சிட்டியா என்று கேட்டாள். மேலும் அரை மணி நேரம் அவளை நடக்க வைத்த பிறகே வந்தார் சிவகுமார். வீடு மொத்தமும் அவரை சூழ்ந்து கொண்டது. கௌசல்யா மட்டும் சுவர் ஓரமாக வாத்சல்யமும் ஏக்கமும் சுமந்து கொண்டு நின்றிருந்தான். இவளிடம் காட்டாத மரியாதையை, பாசத்தை சைலஜா மாமனாரிடம் கொட்டி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கிஷோரும் மிருணாளியும் தாத்தாவின் கழுத்தை கெட்டியாக பற்றி ஆடிக்கொண்டிருக்க தந்தையிடம் பேசி கொண்டிருந்தான் ரிஷி. கணவரின் பார்வை தன் மேல் விழாதா என்று பந்துக்கு காத்திருக்கும் விக்கெட் கீப்பரை போல பார்வையை விளக்காமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் கௌசல்யா என்றுதான் சொல்ல வேண்டும். சாப்பாடு முடிந்து குட்டி தூக்கம் போட்டுவிட்டு மசாலா டீயை சுவைத்துவிட்டு புறப்படும் வரை மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் என்றுதான் சொல்ல வேண்டும். வர்றேன் என் செல்லக்குட்டிங்களா, தாத்தா அடுத்த வாரம் வரேன் என்று எல்லோரிடமும் விடைபெற்று காரில் ஏறிய சிவகுமார் ரிஷியின் பக்கத்தில் நின்றிருந்த கௌசல்யாவை பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். வர்றேன், உயிர்ப்பே இல்லாத குரலில் வந்தது அந்த வார்த்தை. இது போதுமே என்று இருந்தது கௌசல்யாவுக்கு. சிலிர்ப்புடன் அருகில் வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். உடம்ப பார்த்துக்குங்க, முன்னைக்கு இப்ப கொஞ்சம் மெலிஞ்சிருக்கு. அவள் சொல்லி முடிக்கும் முன்பு கார் சீறி புறப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குபுக்கென்று பொங்கிய சிரிப்பை அடக்கியபடி சைலஜா நகர உயிர் வரை வலித்தது கௌசல்யாவுக்கு. அடுத்த வாரத்தில் வழக்கமான உற்சாகம் இல்லை சிவகுமாரிடம். யோசனையிலேயே இருந்தார். கிளம்பும் முன்பு கௌசல்யாவிடம் வந்தார். நாசுக்காக குழந்தைகளை அப்புறப்படுத்தி நகர்ந்தனர் ரிஷியும் சைலஜாவும். என்ன, எப்பவுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா என்று கேட்டார். சுரீரென்று வந்து விழுந்த வார்த்தைகளில் சுருண்டு போனாள் கௌசல்யா என்றுதான் சொல்ல வேண்டும். நான் உங்களை என்னாச்சு என்று கேட்டார். நல்ல மருமகளாதான் இருக்கல, நல்ல மாமியாராவது இருக்க முடியாதா என்று கேட்டான் அவன். புரிந்தது. சில நாட்களாக சைலஜாவுக்கும் அவளுக்கும் புகைந்து கொண்டிருக்கும் விஷயத்தை ஊதி பெருசாக்கி இவரிடம் கொளுத்தி போட்டிருக்கிறார்கள் என்றுதான் அவள் நினைத்து கொண்டாள். என் மேல எந்த தப்பும் இல்லைங்க, சைலஜா தான் என்ன மரியாதை இல்லாம என்று இவள் சொல்ல வர, அடச்சி வாய மூடு, என்னைக்கு தான் உன் தப்ப நீ ஒப்புக்கிட்டு இருக்க? உன் கூட மனுஷங்க வாழ்ந்துட முடியுமா? பெத்த பிள்ளைய கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறையே என்று அவரும் அவர் பங்குக்கு கேட்டார். நானா? உன் வாயை பத்தி தான் எனக்கு தெரியுமே என்று அவர் பொறிந்து தள்ளினார். இவள் எதுவும் பேசாமல் இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை வர உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ரெடியா இரு என்று சொன்னார் அவர். கௌசல்யாவுடன் குபீரென்று உற்சாக ஊற்று ஒன்று பொங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன உங்க கூடவே கூட்டிக்கிட்டு போக போறீங்களா? இப்பவே வந்துடுறேன், குழந்தை மாதிரி கேட்டாள் கௌசல்யா. ஏன், உனக்கு தீர்க்க சுமங்கலியா போய் சேரணுன்னு ஆசை இல்லையா என்று அவரும் கேட்டார். அவள் முகத்தில் இருந்த ஆர்வமும் உற்சாகமும் உடனடியாக செத்து மடிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். வேற எங்க என்று கேட்டான். முதியோர் இல்லத்துக்கு என்று கணவனும் சொன்னான். அழுது உள்ளம் மரத்து போயிருந்தாள். என்ன கொடுமை எது? கட்டின புருஷனே பொண்டாட்டிய முதியோர் இல்லத்துல சேர்ப்பாரா? இவள் மனது வெடித்தது. ஆயிற்று 35 வருடங்கள். இன்னமும் சிவகுமாருக்கு அவள் மீது நம்பிக்கையோ கருணையோ வரவே இல்லை. ஊசி மேல் தவமிருந்த அவள் நம்பிக்கை எல்லாம் பொத்தலாகி போனது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இத்தனைக்கும் அந்த காலத்திலேயே காதல் திருமணம் புரிந்தவர்கள். வாழ்க்கை இன்பத்தை சுமந்து கொண்டு தங்கு தடையின்றி தான் சென்றது. ஆனால் இவர்கள் வீட்டிலும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாமலேயே போனது என்று தான் சொல்ல வேண்டும். கௌசல்யா வளவளவென்று பேசிக்கொண்டே இருப்பாள். எந்த கேள்விக்கும் ஒரு பதிலை தயாராக வைத்திருப்பாள். பதிலுக்கு பதில் வாயாடும் அந்த குணம் மாமியார் வத்சலாவுக்கு பிடிக்காமல் போனது. ஏற்கனவே மகன் அவன் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டதும் சேர்ந்து கொள்ள வெறுப்பு மலை போல குவிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சிவகுமார் மனைவியை ரொம்ப நேசித்தார். ஆனால் அதைவிட அதிகமாக அம்மாவை நேசித்தார். அதுதான் அந்த அம்மாவுக்கு சாதகமாகி போனது. கௌசல்யாவை பற்றி ஏதேனும் சொல்லிக்கொண்டே இருந்தார். சிறு ஒளிதானே பெரிய மலையை உடைக்கிறது. அவர்கள் தாம்பத்தியத்திலும் விரிசல் விழுந்தது. பலன், சிவகுமார் கௌசல்யாவிடம் பேசுவதையும் கூட தவிர்க்க ஆரம்பித்தான். அப்போது ரிஷி கௌசியின் வயிற்றில். ஒரே அறையில் கணவர் தன்னை தள்ளி வைத்த ஏமாற்றம், எல்லாம் இந்த அம்மாவால் தானே என்கின்ற கோபம், எல்லாமும் சேர்ந்து ஒரு நாள் சண்டையில் கௌசல்யா வார்த்தைகளை விட்டுவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ன போயா சனியன்னு சொல்றீங்க? நீங்க தான் சனிய, என் வாழ்க்கைய கெடுக்க வந்த சனிய. உங்களால தான் புகுந்த வீட்டிலேயே வாளாபட்டியா அல்லாடுறேன் என்று அழுதாள் கௌசல்யா என்று தான் சொல்ல வேண்டும். அது போதாதா வத்சலாவுக்கு? ஈரை பெருமாளாக்கி விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். தெய்வமாக தான் வணங்குகின்ற தாயை எவ்வளவு கேவலப்படுத்திய பின்பு அவளை மனதிலிருந்து தூக்கி எறிந்தார் சிவகுமார். அடுத்த 6 மாதத்தில் மஞ்சள் காமாலையில் வத்சலா போய் சேர, அதுவும் கௌசல்யாவால் தான் என்ற எண்ணம் மனதில் அழுத்தமாக பதிய, அவளை பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மனதை பிசினஸில் திருப்ப செல்வம் பெருகியது. நிச்சயம் கணவரின் மனம் ஒரு நாள் மாறும், தன் உண்மையான அன்பையும் தன்னையும் புரிந்து கொள்வார் என்று காத்திருந்தாள் கௌசல்யா என்றுதான் சொல்ல வேண்டும். ரிஷியும் வளர்ந்து கல்யாண வயதை அடைந்தான். அவன் கல்யாணம் எந்த பிரச்சனையுமின்றி நடக்கவே, அதுவரை ஒரே வீட்டில் சேர்ந்திருந்த சிவகுமார் ரிஷியின் கல்யாணம் ஆனதும் தனியே கேளம்பாக்கத்தில் உள்ள தன் பண்ணை வீட்டுக்கு சென்று விட்டார். கௌசல்யா எவ்வளவோ கெஞ்சியும் அவளை உடன் அழைத்து செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இனியாவது என்னை நிம்மதியா விடு, எனக்கு தனிமை தேவை. என் தாயோடு வாழ்ந்த நாட்களை அசை போட்டு வாழ தனிமை தேவை. ரிஷி, நீயோ என்னை வற்புறுத்தாத என்று அவரும் போய்விட்டார். வாரம் ஒரு முறை பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் பார்க்க வந்து விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும். கௌசல்யா கண்ணீரை துடைத்து கொண்டார். விரக்தியாக இருந்தார். தாயின் மீது உள்ள கண்மூடித்தனமான பாசம் கூட இன்னொரு பெண்ணின் ஒரு ஜென்மத்தையே வீணாக்கி விட்டதே என்றும் அவளும் நினைத்து கொண்டாள். அன்புள்ள உங்களுக்கு, இந்த கடிதம் உங்களுக்கு எந்த வகையிலும் அதிர்ச்சியை தராது என்பதை அறிவேன். பேசி பேசியே வாழ்க்கையை தொலைத்த நான் பேசாமலேயே உங்களை விட்டு தொலைந்து போகிறேன். என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வீர்கள் என்று காத்திருந்தேன். நடக்கவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை, அதை மட்டும் கூறிக்கொள்கிறேன் என்று எழுதியிருந்தார். மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையில் சிறிதளவாவது நீங்கள் என் மீது வைத்திருக்கலாம். விளைவு, இன்று கணவனே மனைவியை முதியோர் இல்லத்தில் சேர்க்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. நீங்கள் நல்லவர், எத்தனையோ குடும்பங்களுக்கு அட்சய பாத்திரமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு காரியம் செய்து என்னால் பாவச்சுமையை ஏற்றிக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஆதரவற்றவர்க்கென்று எத்தனையோ புகலிடம் இருக்கிறது, அங்கு மீதி காலத்தை கழித்துக் கொள்கிறேன். என்னால் இனி எந்த சிரமமும் உங்களுக்கு வராது என்று எழுதியிருந்தான். விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் எழுதியிருந்தான். இப்படிக்கு என்று கௌசல்யா அவளுடைய பெயரை தீட்டியிருந்தார். நோ படித்து முடித்தவுடன் துளிர்த்த கண்ணீருடன் அலறினார் சிவகுமார் என்று தான் சொல்ல வேண்டும். ரிஷி பதற்றத்துடன் அப்பாவை பார்த்தான். என்ன ரிஷி இது? அவளை பத்திரமா பார்த்துக்க வேண்டியதுதானே உங்ககிட்ட விட்டுருந்தேன். அவளை தொலைச்சிட்டு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கறியே என்று மகனிடம் கேட்டார். அப்பா, அதிர்வுடன் ஏறிட்டான் ரிஷி.
கௌசிக்கு எதுவுமே தெரியாதுடா. அவ குழந்தை மாதிரி, உலகம் தெரியாதவ, எங்க போனாலோ எப்படி இருக்காளோ என்று புலம்ப ஆரம்பித்தார் சிவகுமார். ரிஷி இத்தனை வருடங்களில் அப்பாவை இந்த அளவு உணர்ச்சி வசப்பட்டு, அதுவும் அம்மாவுக்காக பார்த்ததே இல்லை என்றுதான் நினைத்தான். அப்பா, அப்புறம் எப்படிப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொன்னீங்க என்று சிவகுமாரிடம் கேட்டான். சொன்னேன்தான், ஆனா அது உன் மேல உள்ள கோபத்துல சொன்ன வார்த்தை. உன்கிட்ட கோபத்தை காட்ட சங்கடப்பட்டுக்கிட்டு அவகிட்ட கத்தின என்று அவரும் சொன்னார். என் மேல கோபமா? ஏன்பா என்று ரிஷி கேட்டான். சைலஜாவுக்கு கௌசல்யாவை ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணுக்கு மரியாதை புகழாலோ அந்தஸ்தாலோ வந்துடுறதில்ல. கணவன் அவளுக்கு தர்ற மரியாதையாலையும் முக்கியத்துவத்தாலையும் தான் கிடைக்குது. நான் கௌசியை ஒதுக்கி வச்சது சைலஜாவுக்கு இலக்காரமா போயிடுச்சு. அது தெரிஞ்சும் என்னோட பாலா போன ஈகோவால கௌசி எத்தனை நாளா ஒதுக்கியே வச்சிட்டேன் என்று கத்த ஆரம்பித்தார். எனக்கு கல்யாணமான புதுசுல எங்க அம்மா மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு கொடுக்காம கௌசியை தான் குறை சொல்வேன், சண்டை போடுவேன். ஆனா நீ உன் அம்மாவை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க என்று மகனிடம் சொன்னார். அப்பா, குற்ற உணர்வுடன் தலை கவிழ்ந்தான் ரிஷி என்று தான் சொல்ல வேண்டும். எத்தனையோ முறை உங்க அம்மா கூட பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா என்னோட ஈகோவால என்று தடுமாறியவர், அவன் மேல உண்மையிலேயே வெறுப்பு இருந்திருந்தா எப்பவோ டைவர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவளை நானும் ரொம்ப நேசிக்கிறேன்டா. அவளை என் கூட அழைச்சிட்டு போக சந்தர்ப்பம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னார். அவளை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுற அளவுக்கு பாவியானா? என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஸ்வீட் சர்ப்ரைஸ் தரணும்னு நினைச்சிருந்தேன் என்று சொன்னார் சிவகுமார். அதுக்குள்ள என்றபடி கண்களை துடைத்து கொண்டார் அவர். அம்மா மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா என்று மகன் ரிஷி சிவகுமாரிடம் கேட்டான். ஆச்சரியத்தில் உறைந்து நின்றான் ரிஷி என்று தான் சொல்ல வேண்டும். அதான் சொன்னேனே, எல்லாத்துக்கும் என் பொல்லாத ஈகோ தான் காரணம்னு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், அடிக்கலாம், திட்டலாம். ஆனா ஈகோ மட்டும் வந்துடவே கூடாது. அதுக்கு நான் தான் பெரிய உதாரணம். ஆனா அவ என்னை விட்டு விலகி போனதும் ஈகோ தான் ஓடி போயிடுச்சே. கௌசிய கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்குள்ள அவளை கண்டுபிடிப்பேன். இனி என்னால் அவளை விட்டு பிரியவே முடியாது என்றவரின் முகத்தில் அன்பும் ஏக்கமும் நிறைந்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கடவுள் சிலருக்கு வாரந்தோறும் சம்பளம் கொடுக்கிறார், சிலருக்கு வருடங்கள் பல கழித்து தருகிறார். கௌசல்யாவுக்கு போனஸும் சேர்த்து காத்திருக்கிறது என்றான்.